2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் கடைசி 2 வரியில், நீ திடனாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். நீ திடனாய் இருந்து என்ன செய்ய? காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இப்போ சகோதரிகளானாலும் சகோதரிகளானாலும் வசனம் சொல்கிறபடி உத்தமர்களாக இருக்கணும். யாரா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சகோதரிகளும் உத்தமிகளாக இருக்கணும். இந்த உத்தமர்களாக இருக்கணும், உத்தமிகளாக இருக்கணும்னு சொன்னால், இந்த மாம்சத்துக்கு அடுத்த இச்சையான காரியங்களை எல்லாம் நம்ம விளக்கணும். தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிஞ்சுக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் தேவனுக்குள்ளே நிற்கவும் ஆராதிக்கவும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சிலர் தேவனை எப்படி அறியறதுங்கிற முறை தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. சத்தியத்தை நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அறிஞ்சுக்கணும். ஆண்டவரும் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள். அறியணும் அந்த சத்தியத்தை. பைபிள் கையில் இருந்து பிரயோஜனம் இல்லை, சத்தியத்தை அறியணும். எந்த மாதிரி வாழ்ந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எப்படி நம்ம வாழ்ந்தால் ஆண்டோடைய வரிகளை போகலாம், அது தெரியணும். தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தோடு வாழ்ந்தாலும், சொந்தங்களோடு வாழ்ந்தாலும், சபையாரோடு சேர்ந்து வாழ்ந்தாலும், வருகையில் போகிறது நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் வருகையில் போகணும். வருகையில் குடும்பமாக என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவருடைய பார்வையில் உத்தமமாக இருக்கிற சகோதரர்கள், உத்தமமாக இருக்கிற சகோதரிகளை ஒரு காலம் தேவன் கைவிடவே மாட்டார். சோத்திரம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் பைபிள் எடுத்து பாருங்கள். ஆதியாகமம் 17:1 கடைசி வரியில், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்போ சகோதரிகளானாலும் தேவனுக்கு முன்னாடி தான் நடக்கணும், சகோதரிகளானாலும் தேவனுக்கு முன்னாடி தான் நடக்கணும். வார்த்தையில் உத்தமமாக இருக்கணும், வாழ்க்கையில் உத்தமமாக இருக்கணும். ஒரு சிறு காரியத்தில் கூட நம்ம உத்தமமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து நீங்கள் அதுக்குள்ளே வளர்ச்சி பெறணும், இல்லைன்னா செய்தியை கேட்டாவது அதுக்குள்ளே வளர்ச்சி பெறணும். இந்த சரீர வாழ்க்கையினுடைய நிலவரம் என்ன? என் ஆத்மா வாழ்க்கையினுடைய நிலவரங்கள் என்ன? ஆத்மா எங்கே வாழும், சரீரம் எங்கே வாழும், சரீரத்தினுடைய ஆரம்பம், சரீரத்தினுடைய முடிவு எப்படி இருக்குது, சரீரத்தினுடைய முடிவு எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். யோசிச்சா தான் நம்ம தேவனை பிடித்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. தேவனுக்கு மகிழ்ந்தார். பிடித்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆலயத்துக்கு வர்றது ரொம்ப நல்லது. பாடல் பாடுவது, வசனங்களை கேட்பது, ஆண்டவருக்கு நன்றி சொல்வது ரொம்ப நல்லது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி நான் செய்யணும்? யாருக்கு முன்பாக சொல்லுங்க, யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக. ஒவ்வொருவரும் அல்லேலூயா. 2 கடைசி வரி வாசிக்கும்போது, உன்னை மிகவும் என்ன செய்வேன்? நீ யாராக இருக்கும்போது
உத்தமனாக இருக்கும்போது. நீ உத்தமனாக இருந்தால் திடன் கொண்டு காரியத்தை செய், பூரா நான் துணையாக இருக்கிறேங்கிறாரு. நீ உத்தமனாக இரு, உன்னை நான் என்ன செய்வேன்? பேசுங்க. இப்போ யோசிங்க. நம்ம இருக்கிறோம், நம்முடைய குழந்தைகள் இருக்குது, நம்மளும் பெருகணும், குழந்தைகளும் பெருகணும். அப்படின்னா நான் யாராக இருக்கணும்? ஒரு எழு சொல்லுவோமா? இப்போது மனுஷன் சொந்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், ஒரு விருந்து கொடுத்தா மனுஷனை சொந்தப்படுத்திடலாம். இல்லை ஏதாவது ஒரு உதவி செய்துட்டான் அப்படின்னு சொன்னால் மனுஷனை வந்து சொந்தப்படுத்திடலாம். ஆனால் தேவனை சொந்தப்படுத்தணும்னா என்ன கொடுத்து சொந்தப்படுத்த முடியும்? சகோதரர்களாக யோசிங்க, சகோதரிகளை யோசிங்க. ஏதாவது கொடுத்து ஆண்டவரை சொந்தப்படுத்த முடியுமா? முடியாது. பரிசுத்த வாழ்க்கையினால தான் ஆண்டவரை சொந்தப்படுத்த முடியும். சகோதரர்களும் சொல்லுங்கள், சகோதரர்களும் சகோதரிகளும் பரிசுத்த வாழ்க்கையில் தான் தேவனை வந்து சொந்தப்படுத்த முடியும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். ஸ்கூலுக்கு போகிறவங்க தான் கல்வியை கற்றுக்கொள்ள முடியும், வேலைக்கு போகிறவங்க தான் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை வந்து ஆராதித்து வசனத்தினால தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறவங்க தான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும், ஆண்டவரையும் சொந்தமாக்க முடியும். ஆண்டவரையும் சொந்தமாக்க முடியும். வெள்ளிக்கிழமை செய்தியில் சொன்னது போல நம்மை குறித்து தேவன் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய நினைவில் வந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய நினைவுகள், தேவனே நான் என்ன செய்ய, நம்ம நினைவுப்படி வாழ்ந்தோம்னா அதாவது அந்த மாம்சத்துக்குரிய வேலையை தான் அது செய்யும். சரீர நினைவுகள் வந்து மாம்சத்துக்குரிய வேலையை தான் செய்யும், ஆவிக்குரிய வேலையை அது வந்து செய்யாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ ஆபிரகாமுக்கிட்ட தேவன் சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன செய்ய? உத்தமனாக இரு, உத்தமனாக இரு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ கொஞ்ச காலம் ஒரு சத்தியம் பூரணமாய் அறிவிக்கப்படுவதற்காக, ஒரு சத்தியம் பூரணமாய் அறிவிக்கப்படுவதற்காக, தேவனுடைய ஜனங்களை பூரணப்படுத்துவதற்காக கொஞ்ச காலம் இந்த உலகம் கர்த்தருடைய சபை எடுக்கப்படும் வரைக்கும் இந்த உலகம் கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஒரு ஆளே சொல்லுவோமா? எல்லாருமே சொல்லுங்கள். இந்த ரகசிய வரிகள் ஆண்டவர் சபையில் உள்ள தேவ பிள்ளைகள் எடுத்துட்டாருன்னா அந்திக்கிறிஸ்து காலத்துக்குள்ளே போயிருந்த உலகம் எங்கே 7.5 வருஷங்கள் நடக்கும். இந்த செய்தியெல்லாம் ஏற்கனவே சபையில் கொடுத்துருக்குறான். 7.5 வருஷங்கள் நடக்கும். இந்த 7.5 வருஷங்களில் ஜனங்களுக்கு வந்து மிகுந்த உபத்திரவத்தை கொடுப்பான். இது என் வீடுன்னு சொல்ல முடியாது அந்திக்கிறிஸ்து காலத்தில், என் லேண்டுன்னு சொல்ல முடியாது, என் மனைவி என் புருஷன்னு சொல்ல முடியாது, என் மக அப்படின்னு சொல்ல முடியாது. அந்திக்கிறிஸ்து காலத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக முடியாது, கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது, எதையுமே அவன் எடுத்து செய்ய மாட்டாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அவன் வீட்டுக்குள்ளே வருவான், அந்த பெண்ணை கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே வருவான், இருக்கிறத அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, யாரும் ஒன்றும் தடுக்க முடியாது. கொடூரமான காலம் இது. ஆண்டவர் சொன்னார், உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரம் உண்டாயிருக்கும்னு சொன்னார். இப்போ சகோதரிகளும் சகோதரிகளும் இந்த அந்திக்கிறிஸ்து காலத்துக்கு தப்ப நீங்கள் முயற்சி பண்ணணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? தப்ப முயற்சி பண்ணணும். அப்படி ஒரு காலகட்டத்தில் அகப்பற்ற விட்டுறக்கூடாதுன்னு தான் இந்த நாட்களில் இவ்வளவு பிரயாசப்பட்டு சத்தியங்களை சொல்கிறோம். ஒரு எல்லை சொல்லுவோமா? தேவனுக்கு வேண்டாம். 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் 2வது வரியில் 1 சாமுவேல் 29:6 2வது வரியில்
உத்தமன் என்றும் பாளையத்தில் என்னோடு போக்குவரத்துமாய் இருக்கிறது நல்லதென்றும் கர்த்தருடைய இப்போ அந்த பெலிஸ்து தேசத்தினுடைய ஆகீஸ் ராஜா தாவீதை பார்த்து சொல்கிறாரு, நீ யார்? உத்தமன். ஒரு அந்நிய தேசத்து ராஜா சொல்கிறாரு தாவீதை பார்த்து, நீ உத்தமன். சவுலுக்கு தாவீது ஒரு உத்தமன்னு சவுலுக்கு தெரியல. தாவீதை கொன்றாதான் நம்ம ராஜாவாக இருப்போம், தாவீதை கொல்லலை அப்படின்னு சொன்னால் நம்ம ராஜாவாக இருக்க முடியாது. இதுதான் அவருடைய மைண்டில் இருக்கிறத தவிர, கர்த்தருக்கா வாழ்ந்தா தான் ராஜாவாக இருப்போம், கர்த்தருக்கா வாழலைன்னா ராஜாவாக இருக்க மாட்டோம்னு அந்த எண்ணம் வரல. ஒரு எல்லை சொல்லுவோமா? ஒரு மனுஷனை கொன்று பிழைக்க முடியுமா? ஒரு மனுஷனை கொன்று ராஜாவை ஆள முடியுமா? அது தேவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். மனுஷருக்கு முன்பாக நாகரிகமாக நாணயமாக உண்மையாக இருக்கிறது போர் வாழ்கிறது முக்கியமல்ல. தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமனாக இருக்கணும், உத்தமிகளாக இருக்கணும். அப்படி இதுவரைக்கும் இருந்திருக்கிறோமா அப்படின்னு பாருங்கள். இனிமேலாவது இருப்போமான்னு பாருங்கள், இனிமேலாவது இருப்போமான்னு பாருங்கள். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். இனிமேல் இருப்போமான்னு பாருங்கள். உத்தமத்தை நான் இன்னும் தெளிவுபடுத்தி பிரசங்கிக்கணும்னு சொன்னால் வேறு சபையில் செய்தி கொடுத்தேன்னா பயங்கரமாக பேசுவேன். இது நம்ம சபையினால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. எல்லோரும் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு எல்லை சொல்லுவோமா? அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. லாஸ்ட்டில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வசனம் கவனிக்கிறது தோது வராது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கவனிங்க, இப்போ நம்மக்கிட்ட உத்தமம் இருக்குதா இல்லையாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். உத்தமம் சொல்லுங்க, உத்தமம் இருக்குதா இல்லையான்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்போ நம்ம உத்தமனாக இருந்தோம்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். இப்போ தாவீது உத்தமனாக இருக்கிறதுனால 1 சாமுவேல் 26:25 3வது வரியில் 3வது வரி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் என செய்வார். தாவீதை குறித்து அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் உத்தமர், தாவீது உத்தமமானவர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் என்ன செய்வாய். இப்போ இன்றைக்கு என்ன நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. உத்தமத்தை கொண்டு வரணும். அதை நம்ம மகனுக்குள்ளே கொண்டு வரணும், அதை மகளுக்குள்ளே கொண்டு வரணும். 5 மணிக்கு வரேன்னு சொன்னால் 5 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும் அட்வான்ஸாக போகிறது தான் உத்தமம். 5 மணிக்கு வான்னு சொன்னாக்கா 5:30 மணிக்கு 5:45 போகிறது உத்தமம் கிடையாது. சிறு விஷயத்துலையும் உண்மையாக இருக்கணும். வாய் திறந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே செய்யலைன்னா அந்த வார்த்தை பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது. எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இப்போ தேவன் நம்ம இடத்துல சொத்தை எதிர்பார்க்கலை, கல்வி எதிர்பார்க்கலை, பணத்தை எதிர்பார்க்கலை, ஒரு பெரிய பங்களாவை எதிர்பார்க்கலை, பெரிய தோட்டம் 10 ஏக்கர் காணியாட்சி எதிர்பார்க்கலை. உத்தமமாக இருக்கிறமானு தான் பார்க்குறாரு ஆண்டவர். எப்படி இருக்கணும்? ஒரு 10 வயசில் ஒரு பையன் உத்தமமாக இருந்தாலும் தேடி வந்து தேவனை ஆசீர்வதிப்பார். உத்தமம். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை
கிறிஸ்தவர்கள் எங்கே போனாலும் சாந்தமாகவே இருப்பாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே, தோற்றத்தை பார்த்தாலே தெரியும், ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் வெளியிடத்திலும் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்க மாட்டாங்க, உள்ளேயும் பிரச்சனைக்குரியவங்களாக இருக்க மாட்டாங்க. இயேசுவோடு சில பரிசேயர், சதுசேயர், ஆசாரியார்கள், மூப்பர்கள், சங்க தலைவர்கள் பிரச்சனை பண்ணாங்க. ஆண்டவர் இயேசு யார்ட்டையுமே பிரச்சனை பண்ணலை. அவருடைய குணமே ஒரு தனி குணம், மேன்மையானது. அவருடைய குணமே ஒரு புனிதமான குணம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஆமாம். இந்த சவுல் மாதிரி உள்ள எண்ணங்கள்லாம் விட்டுறணும். அவனை கெடுத்து எப்படியாவது நம்ம வாழணும், அந்த குடும்பத்துக்கு எடுத்து எப்படியாவது வாழணும், அவங்களுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாக்கி எப்படியாவது வாழணும், இந்த எண்ணங்கள் நமக்கு வரவே கூடாது. அந்த எண்ணங்கள் வரவே கூடாது. வந்தாலே நஷ்டமாகி போயிடும். நமக்குள்ள என்ன இருக்கணும்? எல்லாரும் நல்லா இருக்கணும். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, நானும் நல்லா இருக்கணும். இதுதாங்க கிறிஸ்தவனுடைய அன்பு. இதுதான் கிறிஸ்தவனுடைய அன்பு. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன செய்ய? உத்தமனா. எப்போ ஆண்டவர் எப்போ தாவீது தாவீது இருந்தார்? சவுல் இராணுவத்தை கூட்டிக்கிட்டு அண்டை நாட்டு ராஜாக்களோடு இராணுவங்களோடு யுத்தம் பண்ணுறதை விட இராணுவத்தை கூட்டிக்கிட்டு தாவீதை கொலை செய்யறதுக்காகவே அலைஞ்சாருங்க. தாவீதை கொலை செய்யறதுக்காகவே அலைஞ்சாரு சவுல். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அவர் காடுகளில் இருந்தபோது, அவர் மலைகளில் இருந்தபோது, அவர் பள்ளத்தாக்குகளில் இருந்தபோது, தாவீது புதர்களில் ஒளிந்திருந்த போது, தாவீது அந்நிய நாட்டில் போய் பரதேசியாய் தங்கியிருந்த நேரத்தில் கூட அவர் உத்தமனாக இருந்தார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன செய்ய? உத்தமனாயிருன்னா இப்பவே நம்முடைய குணங்கள் மாறணும். ஆசீர்வாதம் வர்றதுக்கேற்ற எண்ணங்கள், சிந்தைகள் நமக்கு இருக்கணும். சாபம் வர்ற எண்ணங்களை விட்டுறணும், சாபம் வர்ற வார்த்தைகளை விட்டுறணும், சாபம் வர்ற வாழ்க்கையை விட்டுறணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் மேலும் நீ பலந்து போவாய். காரணம் என்ன? உத்தமன். தாவீது கிட்ட உத்தமம் இருக்கு, ஆபிரகாம் கிட்ட உத்தமம் இருக்கு. அங்கே சொல்றார் பெருக பண்ணுவேன், இங்கே சொல்றார் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் மேலும் என்ன செய்வாய்? பலத்து போவாய். ஒருத்தர் அலட்சியமா என்றது அது ஆசீர்வாத குறை. ஒருத்தரை கனம் பண்ணுறதான் ஆசீர்வாதம். கனம் பண்ண ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? இங்கே இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளை யாரையும் அலட்சியமாக எண்ணிடவே கூடாது, பெரிய தப்பாக போயிடும் அது. மத்தேயு 18:10 ஆண்டவர் சொல்கிறாரு. மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு, இது ஆண்டவர் சொல்கிறாருங்க. அவர்களுக்குரிய தூதர் எப்பொழுதும் என் பிதாவின் சமூகத்தை என்ன செய்கிறார்? தரிசிக்கிறார்களேன்னு சொன்னார். ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் அற்பமாக எண்ணக்கூடாது, ஒரு சிறு பாப்பாவாக இருந்தாலும் அற்பமாக எண்ணக்கூடாது, ஒரு ஏழையாக இருந்தாலும் அற்பமாக இருக்கக்கூடாது, வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அற்பமாக இருக்கக்கூடாது. வயதுக்கு மூத்தவங்கெல்லாம் தகப்பன் தாயை போல மதித்து பேசணும். கிறிஸ்துவின் அன்பு பண்பாடு அதுதான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நம்ம அநேகரை பகிச்சுக்கிறதுக்கு நம்மளால் முடியும், அன்பு கூற முடியுமான்னு பாருங்கள். அநேகரை கைவிட முடியும், நாம் ஆதரிக்க முடியுமான்னு பாருங்கள். உலகத்தில் கைவிடப்பட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆதரிக்கிறார். தள்ளப்பட்டவர்கள் எல்லாம் சேர்த்து கொள்ளுகிறார். அது கிறிஸ்துவின் அன்பு. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு என்ன செய்யும்? உத்தமத்தை தார். நான் செய்தி முடிந்து என் வீட்டுக்கு போகும்போது நான் யாராக போகணும்? உத்தமனாக போகணும், உத்தமையாக போகணும். என் குடும்பமே ஒரு உத்தம குடும்பமாக இருக்கணும்ப்பா. ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோபு 2ல் 3வது வசனத்தில் கடைசி 2 வரியில்,
யோபு 2:3 கடைசி 2 வரை, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான் என்றார். யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? யோபுங்க. கவனிக்கிறீங்களா? தன்னுடைய மனைவியோடு 10 பிள்ளைகளோடு கூட ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாம் நிறைந்து இருந்த காலத்தில் யோபு உத்தமனாக இருந்தார். யோபு உத்தமனாக இருந்தார். அந்த 10 குழந்தைகளும் மறித்து, ஆடு மாடு எல்லாம் அழிஞ்சு, வீடெல்லாம் இடிஞ்சு, சரீரத்தில் புண்ணு உண்டாகி எல்லாம் இழந்து நஷ்டமான பிறகு யோபு உத்தமத்தில் உறுதியாக இருந்தார்னு எழுதப்பட்டிருக்கு. சத்தமாக சொல்ல மாட்டீங்கல்ல? நஷ்டம் வந்த பிறகு ரொம்ப உறுதியாக இருந்தாருங்க உத்தமத்தில். அது ஆண்டவர் சொல்கிறாரு, முகாந்திரம் இல்லாமல் யோபை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் என்ன செய்கிறான்? உறுதியாக இருக்கிறான். இப்போ வாழ்க்கை தொடங்கினதுலேருந்து முடிவு வரைக்குமே நம்ம யாராக இருக்கணும்? வாய் திறந்து பேசுங்க. உத்தமனாக இருக்கணுங்க. உத்தமனாக இருக்கணும். வியாதி இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஆராதனை செய்யும்போது சாத்தான் கொஞ்சம் விலகி இருப்பான். நிறைய ஆராதனைகளை விட ஆரம்பித்தோம்னா சாத்தான் கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிப்பான். உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு என்று தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ பாதிப்பு தெரியாதுங்க, அதை பார்த்து பின்னாடி வந்துடுங்க. அது வந்தால் தேவனுடைய ஆதரவு இல்லாமல், மனுஷனுடைய ஆதரவு இல்லாமல் மகா பெரும் கஷ்டத்துக்கு ஆளாகணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இன்றைக்கு ஆவிக்குரிய காரியத்தில் நாம் நிதானிக்கணும். உத்தமமான எண்ணம் என்கிட்ட இருக்கா? உத்தம வார்த்தைகள் நான் பேசுகிறேன்னா உத்தமமான வாழ்க்கை இருக்கா? மனுஷருடைய பார்வையில் உத்தமமான வாழ்க்கை இருக்கா? தேவனுடைய பார்வையில் எனக்குள்ள உத்தமமான வாழ்க்கை இருக்கா? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன செய்ய? உத்தமனாயிரு. இப்போ தேவன் இருக்காரு, யோபு இருக்கிறாரு, பிசாசு இருக்கிறான். தேவன் என்ன செய்கிறாரு, யோபு என்ன செய்கிறாரு, பிசாசு என்ன செய்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சில குடும்பங்களில் பிசாசு பூந்தான்னா ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடுவான். சாப்பிட்றதும் தூங்குறதுக்குமே இடைஞ்சலான காரியமாயிரும். அந்த தேவன் இல்லாத குடும்பங்களில் பிசாசு வந்துட்டான்னாக்கும் சரீரத்தில் பலன் இல்லாமல் போயிடும், சுகம் இல்லாமல் போயிடும், நல்ல ஒரு சந்தோஷம் எல்லாம் போயிடும், சமாதானம் எல்லாம் போயிடும். தேவன் நம்ம கொடுத்த வருமானங்கள் பூரா வைத்தியத்தில் போகும். பல இடங்களில் அந்த பணம் பூரா வீணா செலவாகும். அப்போ நாம் தேவனை அண்டிக்கொள்வது, தேவனை பிடித்துக்கொள்வது, தேவனை பின்பற்றுவது, தேவனுக்குள்ள உறுதியாக இருப்பது, தேவனுடைய பார்வையில் உத்தமமாக இருக்கிறது மகா மேன்மையான காரியம். ஆண்டவரே, நான் உமக்கு என்ன செய்யணும்? உத்தமனாக இருக்கணும். உத்தமனாக இருக்கணும். அல்லேலூயா. கெச்சமேனே தோட்டத்தில் ஆண்டவரை கைது பண்ண வந்தபோது பேதுரு பட்டயத்தை எடுத்து ஆசாரியனுடைய வேலைக்காரனை கழுத்தில் வெட்டாமல் காதில் வெட்டிவிட்டார். காதில் வெட்டினவுடனே காது கீழே விழுந்துருச்சு. நல்லா யோசிங்க. அந்த நேரத்தில் அந்த காதை எடுத்து அவனுக்கு ஒட்டி இயற்கையாக இருந்தது போல தேவன் ஆக்கி விட்டார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சிலுவையில் ஆண்டவர் இருக்கும்போது அவர் சாப்பிட்டு ஒரு 2-3 நாள் ஆகுதுங்க. தண்ணி சாப்பிட்டு 2-3 நாள், தண்ணி இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் ஆண்டவர் சிலுவையில் இருக்கிறார். அப்போது ஒரு கள்ளன் சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் வரும்போது உம்முடைய ராஜ்யத்தில் என்ன செய்யும்? அந்த வேதனையிலங்க ரத்தம் வடிக்குது, காயம், வெயில் அடிக்குது, புண்ணெல்லாம் எவ்வளோ எரியும். அந்த வேதனையில் சொல்கிறாரு, நீ இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயின்னு சொன்னார். உத்தமருங்க, இயேசு உத்தமருங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென்.
இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே குடும்பத்தாரை பழி வாங்கிறது, குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே குடும்பத்தாரோட சண்டை போடுறது, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே குடும்பத்தாரை பிரித்து விடுறதெல்லாம் பல குடும்பங்களில் இருக்கு. பல குடும்பங்கள் ஒரு எல்லை சொல்லவுமா, பல குடும்பங்களில் இருக்கு. நாம் தேவனுடைய மனுஷனாய் வாழணும்னு சொன்னால் மலையம்பட்டு அல்ல, கடுகு விஷயத்தில் கூட நம்ம உத்தமமாக இருக்கணும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யோபு 42ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாடுங்க. யோபு 42:10 கடைசி வரியில், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். தேவனுக்கு மயண்டார். இப்போ தேவன் யாரு? தமக்குள்ள உத்தமமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு. யோபு யாரு? நஷ்டத்திலும் அவர் உத்தமத்தில் என்ன செய்தார்? உறுதியாக இருந்தார். பிசாசு யாரு? யோபை நிர்மூலமாக்கிறதுக்காக வந்தவன். யோபை எல்லாரும் சொல்லுங்க, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி எத்தனையோ முறை நீ என்னை ஏவின போதிலும் கூட இன்னும் அவன் தன் உத்தமத்தில் என்ன செய்கிறான்? அதுதாங்க. சோதனை வரலாம், கஷ்டம் வரலாம், பலகீனம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சத்துருக்கள் எழும்பலாம். நாம் கர்த்தருக்குள்ள உத்தமமாக இருந்தால் அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். எப்படி விடுவிக்கணும்னு ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். சர்வ ஞானமுள்ள தேவன் அவர். ஒரு அலை சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கடைசி வரியில், உத்தமர்களோ நன்மை என்ன செய்வார்கள்? சுதந்தரிப்பார்கள். இந்த வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். நன்மையை சுதந்தரிப்பார்கள். உதாரணமாக, ஒரு பாப்பா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கு. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில், தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய நிலம். அந்த சகோதரி இந்த நகை எல்லாம் அங்கே வீட்டு திண்ணைகளை வச்சுட்டு மோட்டர் எடுத்து விட்டு போய் தொட்டியில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஐஸ்வர்யவானுடைய மனைவி. இந்த பொண்ணு ஆடு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே வந்தது. அந்த நகையை பார்த்துட்டு என்ன செஞ்சிருச்சுன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. வீட்டுக்கு சத்தமாக சொல்லுங்கள், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு, சரி நீ வை, அப்பா வர வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு. அப்பா வந்தவுடனே இந்த மாதிரி இந்த ஆண்டி குளிச்சுக்கு இருந்தாங்க, அவங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டப்பான் அப்படின்னு. ஏறத்தாழ 10 பவுன் நகை இருக்கு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். உடனே அவர் என்ன செய்தார்னா, அந்த பாப்பாவை தூக்கி வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்து ஒரு பையில் போட்டு நேராக அந்த நகை அந்த தோட்டத்தினுடைய ஓனர் வீட்டுக்கு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு நின்றுக்கு இருந்திருக்கிறார். எல்லாமே சோகத்தோட துக்கத்தோடு இருக்காங்க. வந்த உடனே வாங்க, என்னங்க வந்தது அப்படின்னு. அவர் சொன்னாராம், இந்த நகை பூரா கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்டு, உங்கள் மனைவி அம்மாவை கூப்பிட்டு இந்த நகையெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னாங்களாம். பார்த்துட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாராம். பாப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்தது எடுத்துகிட்டு வந்துருச்சுங்க, நான் கொண்டாந்து கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அதில் ஒரு பவுன் நகை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாராம். இதை வச்சுங்க கிஃப்டா அப்படின்னு. எனக்கு வேண்டாம் ஐயா, உங்கள் அன்பு இருந்தால் எனக்கு போதும்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். இது என்னதுங்க? உத்தமங்க. பிறனுடைய பொருளை இச்சையாதபடி எச்சரிக்கையாக இருப்பாயாக. வீட்டையாவது மாட்டையாவது ஆட்டையாவது பிறனுக்கு உண்டான யாவற்றையும் என்ன செய்யாத இச்சையாதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. உத்தமம்.
கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு கிறிஸ்தவ புஸ்தகத்தில் வாச்சேன், கோயம்புத்தூரில் தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணுறதுக்காக ஏறத்தாழ போய் ஒரு 60 பவுன் நகை, அந்த பேக்கில் வந்து ஒரு 2.5 லட்சம் எல்லாம் இருக்க அப்படி போயிருக்காங்க. பேக்கு தவறி ரோட்டில் விழுந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அது பின்னாடியே ஒரு பெரியம்மா வந்திருக்காங்க. வந்த உடனே இப்படி பேக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து அவங்க பையில் வச்சுக்கிட்டு போய் அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் அந்த பேக்கை திறந்து அதில் அவங்க வீட்டு அட்ரஸ் இருந்ததை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த அட்ரஸை வச்சு நேராக வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இது நடந்த சம்பவங்க. போனால் 2 நாளில் மேரேஜுங்க. 60 பவுன் நகை தொலைஞ்சு போச்சு, 2.5 லட்சம் பணம் தொலைஞ்சு போச்சு. எப்படி இருக்கும்? எல்லாம் அழுது கிறங்கி நைட்டெலாம் தூக்கம் இல்லாமல் அந்த மேரேஜ் ஆக போகிற பொண்ணுலேருந்து எல்லாம் அழுது கிறங்கி போய் கிடக்கிறாங்க. இந்த வயதான இந்த மூதாட்டி அப்படியே வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிருக்காங்க. என்னம்மா அந்த அம்மா வருது, என்னன்னு கேளு அப்படின்ட்டு. அங்கே வரைக்கும் போய், ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்ன காரணம், உள்ளதை சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த மாரியம்மா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. கவலைப்படாதீங்கன்றவர் என்கிட்ட தான் இருக்குது, இதை பாருங்கள் எல்லாம் சரியாக இருக்குதான்ட்டு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. அது யார் தெரியுமா? விதவை அம்மா. தேவனை ஆராதிக்கிற போகிற ஒரு உத்தமே, தேவனை ஆராதிக்க போகிற ஒரு உத்தமே. எல்லாம் பார்த்த உடனே வந்து அந்த அம்மாவை கட்டி பிடிச்சி அழுது, என்னம்மா இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆளாமா, இப்படி ஒரு எண்ணம் எப்படிம்மா உனக்கு வந்தது அப்படின்னு. ஏசப்பாவால் வந்தது. பச்சுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. இந்த ஒரு 10,000 ரூபா தரேன். ஐயோ ஒரு பைசா கூட வேண்டாம், மேரேஜெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த அட்ரஸுக்கு ஆராதனைக்கு வாங்க, ஆண்டவரை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க, அது போது எனக்கு நான் வரேன்ட்டு போயிட்டாங்க. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால், எல்லோரும் சத்தமாக சொல்லுங்கள், இங்கே வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதனை செய்ய டெய்லி ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்மளை டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, தேவனை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து முடிவு நாள் வரைக்கும் டெய்லி ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். தேவனுடைய நாளை நாம் எப்படி செலவு பண்ணுறோன்ட்டு. நீங்கள் உறுதியாக ஆராதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆராதனை உறுதியாக செய்ததுனால கண்டிப்பாக ஆண்டவர் வரிகளை கொண்டு போவார். தேவன் கைவிடவே மாட்டார். அதாவது திருடன் வந்து பொருளில் கை வைப்பான், பிசாசு வந்து ஆராதனையில் தான் கை வைப்பான். ஆராதனையில் கை வைப்பான். தேவன் திருப்தி ஆகிற அளவுக்கு ஒரு ஆராதனை நம்மளை செய்ய விட மாட்டான். அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு திருமணத்துக்கு போங்க தடையாகாது, ஒரு டெத்துக்கு போங்க தடையாகாது, ஒரு சுற்றுலா போங்க தடையாகாது. சர்ச்சுக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தடையாகும். தேவனுடைய காரியத்தை நான் ஓரளவு அதிகமாக தேவனுடைய காரியத்தை அறிந்திருக்கிறது போல் பிசாசு யாருன்னு அறிஞ்சிருக்கேன். ஒவ்வொரு பிசாசுக்கிட்டையும் கேட்டிருப்பேன், இந்த வீட்டில் போய் என்ன செஞ்ச, நீ யார் யாருக்கு என்ன செஞ்ச சொல்லு, இயேசுவின் நாமத்தை பூரா சொல்லுவான், பூரா சொல்லுவான். தேவனுக்கு மகிமை பூரா சொல்லுவோம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், 1 தெசலோனிக்கர் 2:18, நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம், பவுலாகிய நானே மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். பவுலையே தடை பண்ணிட்டாங்க, பவுலையே தடை பண்ணிட்டான். சகோதரர்கள் எம்மாத்திரம், சகோதரிகள் எம்மாத்திரம், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுடைய காரியத்தில்
ஒவ்வொன்றிலும் நாம் வைராக்கியமாக இருந்தால் தான் அதை செய்து முடிக்க முடியுமே தவிர, அன்பாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நேரத்தில் தடுமாறிடுங்க. அன்பாக இருந்தாலும் தடுமாறிடும். வைராக்கியமாக இருக்கணுங்க கர்த்தருடைய காரியத்தில். ஏன்னு கேட்டால், இந்த சரீரமும் உயிரும் ஒரே சரீரத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. உயிர் இருக்கிறதுனால தான் சரீரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. உயிர் வெளியில் வந்துருச்சுன்னா சரீரம் டெத் ஆகிரும். அந்த உயிரை எப்போ ஆண்டவர் ஊதி உள்ளே அனுப்பினாரோ அன்றைக்கு அந்த சரீரத்தில் அந்த ஆவி பிரிகிறனாலையும் சேர்த்து அதுக்கு தீர்மானம் பண்ணி வச்சுருப்பார். அது வரைக்கும் அது இருக்கும். அந்த நாள் வரும்போது உட்கார்ந்து இருந்தாலும் பேசிக்கிருந்தாலும் டக்குன்னு அது போயிடுங்க. அப்படி போகும்போது இங்கே சொந்த பந்தம் எதுவுமே நமக்கு இருக்காதுங்க. சொந்த பந்தம் இருக்காது. நம்ம குடும்பத்தில் வாழ்கிறவங்களை யோசிச்சு பார்க்கறது போல் நம்ம குடும்பத்தில் முன்னாடி மரித்தவங்களை யோசிச்சு பாருங்க. அவங்க மரிக்கும்போது என்ன கொண்டு போனாங்க, நம்மளாம் என்ன செஞ்சுட்டு போனாங்க. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்பாங்க. இப்படி ஆண்டவர் வருகை நாட்களில் ஒரு முடிவு உண்டாகும், சரீரத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். சரீரம் முடிவடைவதற்கு முன்னதாக என் தேவனுக்கு நான் என்ன செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வரணுங்க. தேவனுக்கு நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. தேவனுக்கு நான் என்ன செய்யணும்? உத்தமர்கள் என்ன செய்வார்கள்? நன்மையை சுதந்தரிப்பார்கள். பார்த்தீங்களா, இந்த உத்தமனுக்கு இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் எடுத்தோம்னு சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். அப்படின்னா பிரயாசப்பட்ட ஆகிலும் நாம் என்ன செய்யணும்னா உத்தமனாக இருக்கணும். பிரயாசப்பட்ட ஆகிலும் சகோதரிகளும் சரி உத்தமமாக இருக்கணும். அல்லேலூயா. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்தில் வியாதிப்பட்டு கிடப்பீர்கள்னால தேசத்தில் எப்போ சுகமாக இருக்கிறோம்? என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு நடக்க கடவீர்கள். கட்டளையின்படி செய்யுங்க, நியாயத்தில் நடங்க, தேசத்தில் குடியிருந்து என்ன செய்வீங்க? சுகமாக இருப்பீர்கள், சுகமாக இருப்பீர்கள். வியாதி வந்தாலும் அது வாட்டில் போயிருங்க, அது வாட்டில் போயிடும். கர்த்தர் இருந்தாருன்னா வியாதி சரத்தை விட்டு வெளியே போன்னு சொன்னார்னா போயிருங்க. அது பிசாசை அதட்டினார்னா போயிடும். நம்மளா பிசாசை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிசாசுகளை துரத்தணுங்க. சாத்தான் தேவாலயத்துக்கு போக விட மாட்டான். சாத்தான் பிரசங்கம் கேட்க விட மாட்டான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆமென். பிசாசு என்ன செய்கிறான்? சில குடும்பங்களை நிர்மூலமாக்குறாங்க. சரீரத்தில் பலனே இல்லாமல், நிற்கக்கூட பலன் இல்லாமல் எல்லாம் போயிடும். என்ன செய்கிறது? எப்படி போகிறது? இந்த மாதத்தை எப்படி ஓட்டுறது? இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? இந்த காரியம் இந்த மாதிரி இருக்குன்னு திகைக்கிற மாதிரிங்க. எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள், என் சக்திக்கு மிஞ்சின பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்தது. அல்லேலூயா. யாருக்கிட்டே நான் சஞ்சலப்பட்டுக்கல, எந்த காரியமும் நான் செய்யலைங்க. அமைதியாக இருப்பேன். நான் தாங்க முடியாத பிரச்சனைகள் வரும்போது அப்படியே உட்காந்துட்டு நைட்டு 12-1 மணிக்கு முழங்கால் போட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். நான் இந்த காரியத்தில் சம்மந்தப்படலை ஆண்டவரே, அவங்களுக்கு எந்த தீங்க நான் செய்யலை, உங்களுக்கு தான் தெரியுமே. ஆனால் பொறாமையினால் இப்படிப்பட்ட கொடூர நிலைமையில் அவங்க முகங்களை பார்க்கும்போது, வார்த்தைகளை கேட்கும்போது வேதனையாக இருக்கிறதுக்கத்தான் இந்த பூமியில் இதில் பிரச்சனையில்
சம்பந்தப்பட்டு பேச, இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை தர, இந்த பிரச்சனை இல்லாமல் போகிற மாதிரி பேசி முடிக்க எனக்கு ஆட்கள் கிடையாது ஆண்டவரே. உங்களை தான் நான் நம்பியிருக்கிறேன். எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். கடைசியில் அந்த பிரச்சனை இல்லாமலே போகும்படி தேவன் செய்வார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். சத்திய வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவர் உன்னை ஆதரிப்பார். தேவன் மேலே அந்த பாரத்தை வச்சிரு. நம்ம ஏன் சுமக்கணும்? தேவன் மேலே பாரத்தை வச்சிரு. அந்த பாரத்தை அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன செய்வார்? ஆதரவு தருவார். அல்லேலூயா. இங்கே சொல்கிறாரு, சோத்திரம், என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். 19 பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் குடியிருப்பீர்கள். எல்லாம் பலனை கொடுக்குங்க அதில் நடக்கும்போது. இப்படி நீங்கள் நடங்க, இப்படி நடங்கன்னு சொன்னால் அப்படியே செய்யணுங்க. இன்றைக்கு சில தேவனுடைய பிள்ளைகள் சொன்னால் அப்படியே செய்வாங்க, சிலர் சொன்னால் அப்படியே செய்ய மாட்டாங்க. தேவனே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படி ஆட்கள் இருக்காங்க. சாலமோனுக்கு தரிசனமாகி 2 டைம் நேரடியாக அவர் முன்னாடியே நின்று சொன்னார், நீ பாகாலை பின்பற்றாத சாலமோனு. 2 தடவை சொல்லியும் கேட்கலைங்க. அவர் கட்டின ஆலயத்தை இடித்து, அரமனை இடித்து, வீடுகள்லாம் இடித்து, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வெட்டி போட்டு, மரங்களை வெட்டி, எருசலேமை எரித்து கறிக்கோட்டை மாதிரி ஆகிட்டு போயிட்டார் நேபுகாத்நேசர். ஆராதிக்கிறது பெருசு இல்லைங்க, ஆலயம் கட்டுறது பெருசு இல்லைங்க. கர்த்தரை மட்டும்தான் பின்பற்றணும். கர்த்தருக்கு முன்னாடி உத்தமர்களாய் நாம் இருக்கணும். கர்த்தருக்கு முன்னாடி உத்தமிகளாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மாமே சங்கீதம் 119 சங்கீதம் 119:87 சங்கீதம் 119:87 அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை. இந்த சவுலுடைய குடும்பங்கள், சவுலுடைய இராணுவம் எல்லாம் இந்த பூமியில் என்னை கொன்று, இந்த பூமியில் இல்லாதபடி என்னை நீக்கிவிட சற்று தப்பிருச்சையா. அப்படிப்பட்ட எதிரிகள், சத்துருக்கள், விரோதிகள் எனக்கு விரோதமாக எழும்பி பேசினாலும், என்னை மிரட்டினாலும், என்னை அதட்டினாலும், உன்னை கொலை செய்வேன் சொன்னாலும், உம்முடைய கட்டளையை நான் என்ன செய்யலை? சொல்லுங்கள், உம்முடைய கட்டளையை என்ன செய்யலை? விடலையா நான். எந்த சவுல் தாவீதை கொண்டுட்டு ராஜ்யத்தில் உட்காரணும்னு சொல்லி நினைச்சாரோ, தேவன் சவுலை கொண்டுட்டு தாவீதை கொண்டாந்து அந்த ராஜ்யத்தில் உட்கார வைத்தார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு இரும்பு குண்டை வச்சு அடித்தோம்னா ஒரு ஆள் விழுந்துருவாருங்க. ஒரு இரும்பு குண்டை வச்சு அடித்தோம்னா விழுந்துருவார். ஒரு சமயத்தில் இறந்து கூட போயிடுவார். பொறி உருண்டை குண்டு மாதிரி இருந்தாலும் எடுத்து அடித்தா என்ன செய்யாது? சொல்லுங்க. அந்த மாதிரி உருண்டையாக இருந்தாலும் போலியாக நம்ம இருக்கக்கூடாதுங்க. நம்ம விசுவாசம் சரியான விசுவாசமாக இருக்கணும், சரியான அன்பு இருக்கணும், சரியான பாடல், சரியான வேத வாசிப்பு, சரியான ஆராதனை, தேவனுடைய பார்வையில் ஒவ்வொன்றும் நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டே வரணுங்க. நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறதும் தேவனால தான். நம்ம வாழ்க்கையில் சில பிளவிகனங்கள், வியாதிகள் வருதுன்னு சொன்னால் அது பிசாசுனால தான். யோபு 2:7 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசிங்க. யோபு 2:7 அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பற்களால். இப்போ இந்த பிசாசு வந்தானாலே வியாதி வந்துருங்க. பிசாசுக்கு இடம் கூடாதீங்கன்னு சொன்னார், பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள்னு சொன்னார்.
என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துங்கள்னு சொன்னார். ஒரு சகோதரன் நல்லா இருக்க ஒரு ஆலோசனை சொன்னால், ஒரு சகோதரி நல்லா இருக்க ஆலோசனை சொன்னால் அதை அப்படியே செய்யணுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அப்படியே செய்யணும். தேவன் என்ன சொல்கிறாரோ எல்லாரும் கேட்டு கை கொண்டா நம்ம என்னாலும் நல்லா இருக்கலாம். தேவன் சொல்கிறத கேட்கலன்னா ஏதோ ஒன்றில் தடுமாறி ஆசீர்வாதத்தை விட்டுருவோம். நாம் முடிவறிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கிறார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சோத்திரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் 2வது வரி, அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கு. இப்போ தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னு சொன்னால், பூமியில் ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான், பூமியில் ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த சகோதரி ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணும். இதுதாங்க பரலோகத்தினுடைய சித்தமும் சத்தியமும் கட்டளையும் அதுதான். ஆனால் சபைக்குள்ளேயே நம்ம பகைச்சிக்கிட்டு, சபைக்குள்ளேயே முறைச்சிக்கிட்டு, சபைக்குள்ளேயே ஒருத்தர் கனவீனமாக எண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் அது பிசாசு கிரியை செய்கிறான். பிசாசுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அதான் சில சமயங்களில் இந்த அவரை சொன்னால் இவரை சொன்னால் சில சங்கடப்படுவாங்கன்னு தான் என்னையவே சொல்லிக்கிறது. நான் என்னையவே சொல்லிக்கிறது. இங்கே சிலரோட அன்பாக இருக்கிறேன், சிலரோட அன்பாக இல்லாமல் இருக்கேன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஏழை தாய் ஒரு ஏழை தகப்பனாக இருந்தாலும் கூட, ஐயா வாங்க, அம்மா வாங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் கை விட மாட்டார், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பேன். நான் சுவிசேஷ ஊழியம் செய்த நாட்களில் சில பாஸ்டர்கள், சில விசுவாசிகளுக்கெல்லாம் என்னை நல்லா தெரியும். சர்ச்சு கர்த்தர் கொடுத்த பிறகு எங்கேயும் வெளி ஊழியங்களுக்கு நான் போகிறது கிடையாது. அப்போ ஒரு வீட்டில் இந்த குளத்து தண்ணி அப்படியே போகக்கூடியதான ஒரு வாய்க்கால், அது ஓரத்தில் குடிசை வீட்டை போட்டுக்கிட்டு ஒரு தாய் மகள் இருக்காங்க. புருஷனை இறந்துட்டார், பையனை இறந்துட்டாங்க. ஒரு தாய் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மேரேஜ் பேசுகிறதுக்காக சோத்திரம் நான் பாஸ்டர் மத்தேயி எல்லாம் போயிருந்தோம். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. அந்த குடிசை வீடை பார்த்துட்டு அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய முடி, அவங்களுடைய காரியங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு 5 பேர் போனவங்க 4 பேர் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அவங்கள ஒரு மாதிரி அற்பமாக அருவருப்பாக எண்ணிக்கிட்டு. இந்த அம்மாவை பார்க்குறேன், கண்ணீராக வடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. ஏம்மா அப்படின்னு கேட்டேன். நான் ஏழையாக இருக்கிறதுனால என் சொந்தக்காரவங்கள்லேருந்து இப்படி தாங்க வர்றவங்க யாரும் எங்களை மதிக்கிறது இல்லையா அப்படின்னு சங்கடப்பட்டாங்க. சாவுக்கு யாதொன்றை குடித்தாலும் உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களை சந்தோஷப்படுத்தணும்ட்டு கை கழுவு தண்ணி கொடுக்குமா அப்படின்னு கொடுத்தாங்க. ஜெபத்தை பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டேன். யாரும் சாப்பிடலன்னு வருத்தப்படாதீங்க. எப்பையெல்லாம் சாப்பிடணும்னு சொல்கிறீங்களோ அப்போயெல்லாம் வரேன், நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுங்க, நான் சாப்பிட்டு போகிறேம்மா, நீ எனக்கு தாய் மாறிமா அப்படின்னு சொன்னேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். சரின்ட்டு இப்போ மேரேஜ் அன்னைக்கு இவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ட்ரெஸ்ஸை கட்டிவிட மேரேஜ் இடத்துக்கு கூட்டிகிட்டு போக எனக்கு ஆள் இல்லையா. என் மகன் சொல்லுச்சு, டேவிட்டையா வந்த உடனே சொல்லுங்கம்மா, அவர் பார்த்துக்குவார் எல்லாம் அப்படின்ட்டு. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இருங்கம்மா வரேன் அப்படின்ட்டு நேராக போனேன். இந்த மாப்பிள்ளை பையனை கூப்பிட்டேன். இங்கே யார் கார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
எனக்கு தெரிஞ்சவர் என்னையை கூட்டிகிட்டு வந்தார் காரில், அது நிற்குது அப்படின்னு. டிரைவரை வர சொல்ல அப்படின்னா டிரைவர் வந்தார். ஒரு நல்ல ஒரு 4-5 சகோதரிகளை கூப்பிட்டேன் நான், இங்கே வாங்க அப்படின்ட்டு வந்தாங்க. இந்த காரில் உட்காருங்க, வீட்டில் பெண் இருக்குது, ட்ரெஸ் பண்ணி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்து கார்லேயே நிப்பாட்டி வைங்க, நான் வான்னு சொல்லும்போது தான் வரணும், அதுக்குள்ளே ஆராதனையை ஒழுங்குபடுத்துகிறேன்ட்டு போனேன். இவங்க எல்லோரும் போயா ட்ரெஸ் பண்ணி காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. 2 பாடல் பாடணுன்னே கார் வந்து நினச்சேன். வாங்கன்னு சொல்லும்போது சபையில் எல்லோரும் எழுந்து நிற்க சொல்லி அந்த பாடலை பாடி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து மாப்பிள்ளை பக்கத்தில் உட்கார வச்சு ஆண்டோடைய கிருபையில் அன்றைக்கு செய்தி நான் கொடுத்தேன். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். விபச்சாரத்தில் அந்த ஸ்திரியை கையும் கழுவமாக பிடிச்சிட்டோம். இப்படிப்பட்டவளை கல்லெடுத்து கொலை பண்ணணும்னு மோச எழுதியிருக்கிறார். நீர் என்ன சொல்லுகிறேன்? அதை படிக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப கவனமாக படித்தேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது வெள்மேல் கல்லறுத்து எறிய கடவன்னு சொல்கிறாரு. எல்லாருமே போயிட்டாங்க. அந்த அம்மா மட்டும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. யார் உன்னை ஆய்க்கணைக்குள்ளையா தீர்க்கலையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை ஆய்க்கணைக்குள்ளா தீர்க்க மாட்டேன், இனி பாவம் செய்யாத போன்ட்டார். அவர் கிறிஸ்துங்க. ஏழைகளுக்கு இரக்கம் செய்கிறவர்கள், அனாதைக்கு இரக்கம் செய்கிறவர்கள், ஒன்றுமில்லாதவர்களை ஆதரிக்கிறவர், கைவிடப்பட்டவர்களை சேர்த்து தேற்றுக்கொள்ளுகிற கர்த்தர் அவர். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். சொல்லுங்கள், என் தேவன். சத்தமாக சொல்லுங்கள், என் தேவன் ரொம்ப நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சோதரம். இந்த 1 யோவான் 3:23 அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே. அப்படின்னா ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணும்? தயவுசெய்து இருக்கிறமான்னு பாருங்கள். எங்கள் தேவாலயத்துக்குள்ளே என்னங்க பிரச்சனை? தேவாலயத்துக்குள்ளே என்ன சண்டை? தேவாலயத்துக்குள்ளே என்ன பகை? தேவாலயத்துக்குள்ளே என்ன வருத்தம்? தேவாலயத்தில் ஏன் ஒரு பரிசுத்தவான் முகத்தை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, நிற்கக்கூடாது, சோத்திரம் பண்ணக்கூடாது? இங்கேயே அந்த வேலையை செய்கிறோம்னா இதே வேலையை பரலோகத்தில் செய்வோம் நினைப்பாரா இல்லையா? புனித ஸ்தலத்துக்குள்ளேயே செய்கிறோம்னு சொன்னால் தேவன் இருக்கிற இடத்துல போய் நம்ம செய்ய மாட்டோங்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ தேவன் கொண்டு போவாரா? யோசிங்க. பழையவைகள்லாம் எல்லாம் பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் கலைந்து போடு சொல்லிட்டான்னு கலைஞ்சிடணும்ல. அதையும் வச்சுக்கிட்டு இதையும் வச்சுக்கிட்டு எப்படி வாழ்கிறது? அல்லேலூயா. ஒரு விசுவாசிய ஜபத்தில் கொஞ்சம் வளர்ச்சி அடைய வைக்கணும், சத்தியத்தில் வளர்ச்சி அடைய வைக்கணும், ஆராதனையில் வளர்ச்சி அடைய வைக்கணும், பரிசுத்தத்தில் வளர்ச்சி அடைய வைக்கணும். விசுவாசத்தில் விலகின இருந்தால் அந்த விசுவாசத்தை கொஞ்சம் வர்த்திக்க பண்ணணும். இதெல்லாம் ஊழியக்கார் செய்கிற வேலைங்க. சொல்லணும், செய்யணும், சொல்லணும், செய்யணும், சொல்லணும், செய்யணும். அப்போ தான் அதை நடத்த முடியும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், தேவனே சொன்னாலும் கேட்க மாட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு 6 மாதம் விடாமல் ஆராதிச்சு பாருங்கள், குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஒரு 3 மாதம் ஆராதனையை விடுங்க. ஐயா, அதை நான் வாயில் சொல்ல முடியாதுங்க. நம்ம சபை. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், நீதிமொழிகள் 7:2 என் கட்டளைகளையும் என் போதகத்தையும். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்கிறாருங்க ஆண்டவர். நோயற்று இருப்பாய், சுகமாக குடியிருப்பாய்,
பூமி தான் வளனை தரும், திருப்தியாக நீ சாப்பிட்டு ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்கிறார். அப்படின்னா முதலாவது நாம் உத்தமத்தில் உறுதியாக இருக்கணும். சொல்லுங்கள் பையன், சொல்லுங்கள், ஏதாவது ஆகிற முதலாவது நான் உத்தமத்தில் உறுதியாக இருக்கணும். சத்தமாக சொல்லுங்கள். ரெண்டாவது அவருடைய கட்டளையை கை கொண்டு நான் வாழணும். சரியா தவறா? அதுதான் கட்டளையை கை கொண்டு வாழணுங்க. கட்டளை போட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. கட்டளையை கை கொண்டு வாழணும். இதனால தான் சில நேரங்களில் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன், 54 வருஷம் ஊழியம் செய்கிறேன், ஒரு நாள் ஆராதனை நான் விட்டதே கிடையாது. அதனால தான் 84 வயசுலேயும் நான் தினமும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு எல்லை சொல்லவுமா, உயிரை விட்டாலும் விட்டுறலாங்க. அது ஆண்டோட்ட போய் சேர்ந்துடும். ஆராதனையை மட்டும் விடக்கூடாதுங்க. ஒரு உத்தமன் ஆராதனையை விடக்கூடாது, ஒரு உத்தமி ஆராதனையை விடக்கூடாதுங்க. இப்போ கர்த்தர் எழுதி வச்சிருக்கிற சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு அற்பமாக தெரியலாம். இயேசுவின் வருகை அன்றைக்கு நல்ல வெளிச்சமாக தெரியும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை. என் கட்டளையையும், எல்லாருமே சொல்லுங்கள், என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் கண்மணியை போல. ஏங்க இந்த கண் இருக்குன்னா கண்ணுக்குள்ளே மணி இருக்குல்ல, அது இந்த புருவம் என்ன செய்யும்? காற்று அடித்து அப்படி பாதுகாக்கும். அப்போ என்னுடைய கட்டளையும் என்னுடைய போதகத்தையும் கண்மணி போல என்ன செய்ய? பார்த்துக்கொள். அப்பொழுது நீ பிழைப்பாய். அப்பொழுது நீ பிழைப்பாய். யோபு 22 யோபு 22 2வது வசனத்தில், யோபு 22:2 ஒரு மனுஷன் விவேகியாக இருந்து தனக்கு தானே பிரயோஜனமாக இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பாரோ. அந்த மனுஷன் யாரு? விவேகி. அந்த சகோதரி யாரு? விவேகி. அந்த சகோதரன் யாரு? விவேகி. ஆனால் என்ன செய்கிறாரு? தனக்குத்தான் பிரயோஜனமாக இருக்கார். தனக்குத்தான் பிரயோஜனமாக இருக்கார். பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது இல்லை. ஒரு மனுஷன் விவேகியாக இருந்து தனக்குத்தானே பிரயோஜனமாக இருந்தால் தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பானோ? இப்போ கடந்த நாட்களில் எனக்கு நான் பிரயோஜனமாக இருந்தேன், என் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருந்தேன், என்னுடைய தேவனுக்கும் நான் என்ன செய்தேன்? பிரயோஜனமாக இருந்தேன். தேவனுக்கு பிரயோஜனமாக இருந்தேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சரீரத்துக்கு நிறைய சப்போர்ட் இருக்குங்க. சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சரீரத்துக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. ஆத்மாவுக்கு சப்போர்ட் கிடையாது. ஆத்மாவுக்கு தேவன் ஒருத்தர் தான் சப்போர்ட். இங்கே தேவனை கனம் பண்ணி வாழ்கிறோமா, தேவனை கனவீனப்படுத்தி வாழ்கிறோமா, தேவனுக்குள்ள வளர்ச்சி அடைந்து வாழ்கிறோமா, தேவனுக்குள்ள வளர்ச்சி குன்றி வாழ்கிறோமா, பலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா, பலகீனமாக மகிமைப்படுத்துகிறோமா, ஆண்டவரே நீங்கள் தான் வேறு வழி இல்லைன்னு சொல்கிறோம், எல்லாம் எனக்கு தெரியும்னு வாழ்கிறோமா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி யோசிச்சு பாருங்க. ஒரு 50-60 பேத்துக்கு மேலே அடக்காராதனை பண்ணியிருக்கிறாங்க. பெரிய எனக்கு நிர்பந்தமான ஒரு நிலைமை என்னென்னா, பாட்டெல்லாம் பாடி பிரசங்கமெல்லாம் பண்ணி அவங்கள அந்த குழிக்குள்ளே இறக்கும்போது எனக்கு மகா பெரும் சஞ்சலமாக இருக்கும். பாருங்கள், நம்ம சரீரமும் ஒரு நாள் இந்த மாதிரி இறங்க போகுதே. எத்தனையோ பேரை நம்ம மண்ணுக்குள்ளே இறக்கி புதைக்கிறோம். நம்ம சரீரமும் ஒரு நாள் இப்படி இறங்க போகுதே. அப்போ என் சரீரம் இந்த நிலைமைக்கு வர்றதுக்குள்ளே ஏதாவது ஆண்டவருக்கு ஒன்று செய்து அங்கே நல்ல பேரோடு போகணுமே. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கர்த்தரை பார்க்கும்போது, ஆண்டோடைய வரிகளை கர்த்தரை பார்க்கும்போது எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் களி கூர்ந்து மகிழ்வார்கள். ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு சாத்தானை பார்க்கும்போது எல்லாம் அலறுவாங்க. பாருங்க, அலறுவாங்க. செய்தி ஆன்லைனில் போகிறதுனால சில காரியத்தை கட்டுப்பாடாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒன்று கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், கொஞ்சம் எல்லாரும் வேகமாடுங்க. 1 கொரிந்தியர் 13:3 கடைசி வரியில், அன்பு எனக்கு இராவிட்டால், இப்போ ஒரு மனுஷன் விவேகியாக இருந்து தனக்குத்தானே பிரயோஜனமாக இருந்தால் தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பானோ? இந்த எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும்னு சொன்னால் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். எல்லோரும் சொல்லுங்கள், என்ன இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள், என்ன இருக்கணும்? இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணுங்க. அன்பு இருக்கணும். அன்பு இருக்கணும். ஒரு மகனை எப்படி கிறிஸ்துக்குள்ளே வளர்க்குறது, ஒரு மகளை எப்படி கிறிஸ்துக்குள்ளே வளர்க்குறங்கிற அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணுங்க. ஒரு குடும்பத்தை கிறிஸ்துக்குள்ளே எப்படி அமைக்கிறது, அதுக்கு எந்த ஞானம் இருந்தால், அறிவு இருந்தால், புத்தி இருந்தால், பேச்சு இருந்தால், குணம் இருந்தால், அனுசரிப்பு இருந்தால், சகிப்புத்தன்மை இருந்தால், பொறுமை இருந்தால், விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் அந்த குடும்பத்தை எப்படி அமைக்கலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. அப்படி எடுக்கிறதெல்லாம் கோபங்க, தொட்டதெல்லாம் கோபம், பார்த்ததெல்லாம் கோபம், கண்ணை திரடுறது, பல்ல கடிக்கிறது, என்னங்க குடும்பம்? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி. என்ன குடும்பம்? சிறு பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைங்க மெச்சூர்ட் ஆகிட்டா தகப்பனை மதிக்காத பிள்ளைகளாக, தாயை மதிக்காத பிள்ளைகளாக மாறிடுறாங்க. காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் என்ன? அணுகுமுறைகள். அணுகுமுறைங்கள்ங்க. ஒரு வேளை சொல்லுவோமா? அணுகுமுறைகள். நான் தான் மரியாதைக்குரிய ஆள், நான் தான் மரியாதைக்குரிய ஆள், என்னை சுற்றி இருக்கலாம் மரியாதை கட்டாதுன்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்தோம்னா எப்படிங்க இருக்கான்? உள்ள மரியாதையும் கெட்டு போயிடும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், உலக இரட்சகர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுஷனுடைய பாதத்தை கழுவினாருங்க. சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே என்ன செய்தார்? அந்த தெய்வமே தன்னை தாழ்த்திட்டார்னு சொன்னால் நாம் ஏமாத்துறோங்க. நாம் ஏமாத்துறோம். கர்த்தர் கொடுத்த ஆராதனை ஒழுங்காக செய்கிறமானு பாருங்கள். உத்தமர்களும் உத்தமிகளும் கர்த்தர் கொடுத்த ஆராதனை ஒழுங்காக செய்கிறமானு தயவு செய்து பாருங்கள். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை முடிவு உள்ள வாழ்க்கை. சொல்லுங்கள், இந்த வாழ்க்கை எல்லாருமே சொல்லுங்கள். முடிவுள்ளதா முடிவில்லாததா? அது முடிவில்லாத வாழ்க்கை. இங்கே மனுஷரோடு வாழ்கிற வாழ்க்கை, அங்கே ஏசப்பாவோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அது அங்கே போகிறதுக்கு என்ன வேணும்? உத்தமம் இருக்கணும். 2வது கட்டளையை கை கொண்டு நடக்கணும். கட்டளை கை கொண்டு நடக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அதில் தாங்க மேன்மை இருக்கு. அன்பு எனக்கு இல்லாவிட்டால், சொல்லுங்க, அன்பு எனக்கு இல்லாவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லைங்க. பிரயோஜனம் ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி சொந்த பெற்றோரே பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுறாங்கங்க. அப்படியே ஒரு அழகு சௌந்தர்யவதி ஒரு வாலிப பிள்ளை இந்த குமரன் திருநகரில் தாங்க, தகப்பன் தூங்கிக்கிட்டு இருக்கிறார், தூக்கலாங்கின பக்கத்திலே தொங்கிருச்சுங்க. கொஞ்சம் சகிப்புத்தன்மை இல்லாதனால, பொறுக்க முடியாதனால, பொறுமையாக இல்லாதனால அந்த பிள்ளைக்கு விரோதமாக இருக்கிற பிள்ளைகள் வந்து சொல்லிட்டாங்க, இந்த முலாண்டு தேர்வில் உங்கள் மக ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி. ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமா இல்லையா? உடனே தாய் போட்டு அடித்து, முடியை போட்டு இழுத்து, காலில் மிதித்து சின்ன பண்ணி பிடிச்சுங்க. தகப்பை வந்த உடனே அவங்க மகளை கேளுங்க, ஃபெயில் ஆகிட்டாலாம், ஃபெயில் ஆகிட்டாலாம். என்ன இவ்வளோ தூரம் செலவு பண்ணி இது பண்ணி ஃபெயில் ஆகிட்டான்னு அவர் போட்டு அடிச்சிருக்கிறார். வீட்டுக்குள்ளே பிள்ளை ஆதரிக்க ஆள் இல்லை, அரவணைக்க ஆள் இல்லை, தேற்ற ஆள் இல்லை, ஆறுதல் படுத்த ஆள் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அந்த அம்மா சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டாங்க.
அவர் படுத்து தூங்கிட்டார். தகப்பனார் பக்கத்துலேயே ஸ்டூலை எடுத்து போட்டு ஒரு கயிறை போட்டு அப்படியே தொங்கிருச்சுங்க. பிள்ளையை அடிச்சிட்டு தூங்கினவர் பிள்ளையை எந்திரிச்சு பார்க்கும்போது பிரேதமாக பார்க்குறாரு. அன்பு எனக்கு இல்லாவிட்டால் பிரயோஜனம் ஒன்றல்ல. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அந்த மனுஷனுடைய அன்பல்ல, என்னுடைய அன்பல்ல, தேவனே உம்முடைய அன்பை எனக்கு தாரும் என்று கேட்டால் தேவன் அப்படியே செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.